வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. 7th ஸ்டாண்டர்டில் இயல் 1 இயல் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஈச் அண்ட் எவ்ரி திங் ஷார்ட்கட் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனோடு தான் இருக்குது. இயல் பை இயலாக முக்கியமானதை மட்டும்தான் பார்த்துருக்கோம். இது எல்லாமே கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் தமிழ் சீரீஸ் அண்ட் இலக்கணம் அப்படிங்கிற அந்த 2 பிளேலிஸ்ட்லேயுமே இருக்கும். ஸோ இதில் இருக்கிறத நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் 3 7th ஸ்டாண்டர்டில் புலி தங்கிய குகை. ஸோ பார்க்கலாம். தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினர். கல்வியறிவும் கவி பாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தம் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்தியை அறிவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீரம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்குமே அந்த வீரம் இருக்கும், வீர உணர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாடல் பாருங்கள். பாடல் முக்கியமாக அவ்வளோ முக்கியம் கிடையாது. இதில் காவற்பெண்டு அப்படின்னு ஒரு பெண்ணை பற்றி கொடுத்துருக்காங்க. காவற்பெண்டு அப்படின்னாலே பெண்டுனா பெண் அர்த்தம், காவர் அப்படின்னா காவலுக்குன்னு அர்த்தம். அதுதான் காவல் பெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அம்மா யாருக்கு காவல் பெண்டாக இருந்தாங்க அப்படிங்கிற குறிப்புகள் இங்கே இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், நூல்வழி பாருங்கள். காவல் பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர், ரொம்ப முக்கியமானவங்க. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர். கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர். இவங்க என்ன அப்படின்னா சோழ மன்னன் கோப்பெரு நற்கிள்ளியுடைய செவிலித்தாய். பாருங்க, காவற்பெண்டு, சோழ மன்னன், கோப்பெரும் நற்கிள்ளி. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காவலுக்கு தான் இந்த அம்மா இருக்காங்க, இந்த குழந்தை செட்டப் பண்ணும்போது அதை கிள்ளி வச்சிடுறாங்க, நற்கிள்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இப்போ அந்த பர்டிகுலர் பாடலை பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு சில வார்த்தைகள் பாருங்கள். யாண்டு உளனோ, யாண்டு உளன் 2 தடவை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ யாண்டு உளனோ, சிற்றில் நற்றூன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல், இதை எழுதினவங்க யார் அப்படின்னு சொன்னால் காவற்பெண்டு. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். கல் அலை கற்குகை, யாண்டு எங்கே. மற்ற ரெண்டுமே ஈஸியான விஷயங்கள் தான். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம மார்க் பண்ணதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். பெண் ஒருத்தி இந்த புலவரின் வீட்டுக்கு வர்றாங்க. உங்கள் மகன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் எங்கே இருக்கான்னு தெரியலை, புலி தங்கிட்டு போன குகை எப்படி காலியாக இருக்குமோ அதே மாதிரி அவனை பெற்ற வயிறு காலியாக தான் இருக்குது, அவன் வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக போர்க்களத்தில் இருப்பான், அங்கே போய் பாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடல் வரிகளுடைய விளக்கம். ஸோ இப்போ நூல் வெளியில் இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள். காவல் பெண்டு இவங்க சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவர் நம்ம பார்த்துட்டோம். இப்படி ஔவையார், காக்கை பாடினியார் இவங்கெல்லாம் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் காவல் பெண்டுவும் ஒரு முக்கியமான பெண்பார் புலவர். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பாடின ஒரே ஒரு பாடல் தான் புறநானூற்றில் இருக்குது. அந்த பாடல் தான் யாண்டு உளனோ. இப்போ லைன்ஸ் பார்த்தோம் அந்த பாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் திங்கில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் இது எல்லாமே கருப்பொருளாக வச்சு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், இது எத்தனாவது பாடலுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. காவற்பெண்டு பாடினதில் இது 86வது பாடலாக புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இதோட நூல்வழி முடிஞ்சிருச்சு. ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. காவற்பெண்டு, காவலுக்கு இருக்கிறவங்க கிள்ளி வச்சிருவாங்க. தென் அடுத்தது மதிப்பீடு பார்க்கலாம். யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. யாண்டுளனோ, யாண்டு கூட்டல் உளனோ, கல் கூட்டல் அலை கல்லலை. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இயல் 3ல் பாஞ்சை வளம்னு கொடுத்துருப்பாங்க. பாஞ்சை அப்படின்னு வரும்போதே நமக்கு பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். ஸோ பாஞ்சை இஸ் நத்திங் பட் பாஞ்சாலங்குறிச்சி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பாஞ்சாலங்குறிச்சி. அடுத்தது இதனை பற்றின விஷயங்கள் இங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் இருந்தாலும் அதுக்குள்ள கதைப்பாடல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இருக்குது.
கதை பாடல்ங்கிறது கதையை தழுவி வரக்கூடிய பாடல் தான் அது. சமூக பாடல், வரலாற்று கதை பாடல், புராண கதை பாடல் அப்படின்னு சொல்லி இந்த கதை பாடல்களை பல வகையாலாம். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாற்றை இந்த ஒரு கதை பாடல் மூலமாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த டிஸ்பிளேலேயே பாருங்கள், ஒரு சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள். மாடு, புலி ரெண்டுமே ஒன்றா தண்ணி குடிச்சிட்ருக்கு, அந்த சீன் இங்கே இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு சீன் கொடுத்துருக்காங்க. ஒரு நாயை ஒரு முயல் வேட்டையாடுற மாதிரி அது இருக்குது. பார்த்தீங்களா, முயல் தான் நாயை துரத்துது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். அது என்ன அப்படின்றத பொருளில் பார்க்கலாம். பாடல் தேவை கிடையாது, பாடலை எழுதுனது யாருன்றது தான் தேவை. அதை நம்ம நூல் வழியில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாடலோட பொருள், முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். பாருங்கள். வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்ட நாயை எதிர்த்து விரட்டிவிடும். ஸோ நம்ம இமேஜ்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ முயல் தான் என்ன பண்ணோம், நாயை விரட்டும். நாய் முயலை இங்கே விரட்டாது. அந்த அளவுக்கு முயலுக்கு கூட வீரம் இருக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பசுவும் புலியும் ஒன்றா இருந்து தண்ணி குடிக்குது. மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. அந்த அளவு வீரம் பொருந்திய மண்ணு தான் இந்த மண்ணு. ஸோ இந்த இயல் 3ஓட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரம் தான் முக்கியமான ஏரியா. ஸோ ஒவ்வொரு இயலுக்குமே ஒவ்வொரு தீம் இருக்கும். அப்படி பார்க்கையில் இந்த இயல் 3ஓட கருப்பொருள் அப்படிங்கிறது வீரம். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டும் வீரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா தமிழர்களின் வீரம். நூல்வழி பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி இந்த கதை பாடலை தொகுத்து வழங்கினவர் யாருன்னா வானமாமலை. ஆசிரியரோட பேர் இங்கே கொடுத்துருக்காங்க, வானமாமலை. பேரை பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழ் வானம் அளவுக்கு உயர்ந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன், வானமாமலை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும். வாரணம் யானை, வாரணம் 1000 அப்படின்னு நீங்கள் மூவி நேம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாரணம்னாலே யானைன்னு தான் அர்த்தம். அந்த பேரை பார்த்து வச்சுக்கோங்க. பரி அப்படின்னா குதிரை, பரினா குதிரை. சிங்காரம் அழகு, சிவி சிங்காரம் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? சிங்காரம் அப்படின்னா அழகு. கமுகு பாக்கு, 6th ஸ்டாண்டர்டில் இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. கமுகு பாக்கு அப்படிங்கிறது அப்பவும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஒன்ஸ் அகைன் இது ரிப்பீட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், வாரணம்னா யானை, பரி அப்படின்னா குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு. அடுத்ததாக மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வந்தது. ஸோ வாரணம் என்றால் யானைகள் அப்படின்னு பொருள் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டும். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மேட்டு பகுதியில் உள்ள வீடு. பூட்டுங்கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள், பூட்டுங்கதவுகள். அடுத்து பாருங்க, தோரண மேடை, தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம், வாசல் அலங்காரம். அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, சிங்காரம் அழகு. அடுத்தது ஒரு உரைநடை. ரொம்பவே முக்கியமான ஒரு உரைநடை இது. இதில் நிறைய கருத்துக்கள் இருக்கும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை பற்றினது தான் இந்த உரைநடை. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கவும் முடியும். பார்க்கலாம். தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர், நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர், சமுதாய பணி செய்தோர் பலர், அரசியல் பணி செய்தோர் பலர். ஆனால் இந்த எல்லா பணியும் ஒரு சேர்ந்து செஞ்சவர் தான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவரை பற்றினது தான் இந்த உரைநடை. மார்க் பண்ண லைன்ஸ் மட்டும் பார்க்கலாம். பாருங்க. சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய இளமை காலம் கொடுத்துருக்காங்க. 1908ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். ரொம்ப செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பம் தான் அவருடைய குடும்பம். அவருடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா உக்கரபாண்டி தேவர், அம்மாவுடைய பெயர் இந்திராணி அம்மையார். இவர் கொஞ்சம் வயசில் இருக்கும்போதே அவருடைய அம்மா இறந்துருவாங்க. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பாலூட்டி வளர்த்தது ஒரு இஸ்லாமிய தாய் தான்.
பிறக்கும் போதே எல்லா மதமும் ஒன்றிணைந்த மாதிரி வாழ்ந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் அவருடைய தொடக்க கால கல்வியை கமுதியிலும் அவருடைய உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் படிச்சிருக்காரு. இவர் ராமநாதபுரத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பிளேக் நோய் பரவியது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார்னா அவரால் முழுசாக படிக்க முடியலை, படிப்பை விடுற சூழ்நிலை ஆயிடுது. இதுதான் அவருடைய இளமை காலம். அடுத்து இவருடைய ஆற்றல் பார்த்தீங்கன்னா இவருக்கு 2 மொழிகளுமே தெரியும். தமிழ்லையும் பேசுவார், இங்கிலீஷ்லையும் பேசுவார். அது மட்டும் இல்லை, சிலம்பம் தெரியும், குதிரை ஏற்றம் தெரியும், வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னா இனிமே மேடைகளில அவர் அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்தது இவருடைய முக்கியமான ஏரியா அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டது தான் வாய்ப்பூட்டு சட்டம். பாருங்க, வாய்ப்பூட்டு சட்டம்னா என்ன? ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்டது. ஏன் அப்படின்னா நிறைய சுதந்திர கருத்துக்களை தெரிவிக்கிறதுனால மக்களை சுதந்திர போராட்டத்திற்குள்ளே இவங்க எழுப்பாங்க. இவங்களுடைய வார்த்தைகள் உணர்வுபூர்வமாக மக்களுக்கு உத்வேகத்தை தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். அதுதான் ரீசன். ஸோ இவருக்கு மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இதே மாதிரி இன்னொருத்தருக்கும் போட்டாங்க. அவர் வட இந்தியாவில் இருக்கார். இப்போ முத்துராமலிங்க தேவர் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கிறாரு. தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது ஒருத்தருக்கு, வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது ஒருத்தருக்கு. ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் பார்க்கணும். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் பாலகங்காதர திலகருக்கு போடப்பட்டுச்சு. தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் முத்துராமலிங்க தேவருக்கு போடப்பட்டுச்சு. இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திலக் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் இல்லையா? மாடர்ன் இந்தியாவில் அவரை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லும்போது திலகர், முத்துராமலிங்க தேவர் இவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கேட்டகரியில் வருவாங்க. தீவிரவாத நோக்கம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் ஒரு சிலர் தப்பாக சொல்லிட்டு இருப்பீங்க, தீவிரவாதிகள்னு சொல்லுவீங்க. இவங்க தீவிரவாதிகள் கிடையாது. தீவிரவாதிகள்னா டெரரிஸ்ட்னு அர்த்தம். இவங்க தீவிரவாத நோக்கம் கொண்டவர்கள். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இவரை பாருங்க, திருவிகா இவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. என்ன பேர் அப்படின்னா தேசியம் காத்த செம்மல். சொன்னவர் திருவிகா. தேசியம் காத்த செம்மல். ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணும்போது செம்மையாக கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்மையாக ரொம்ப கிராண்டாக மேரேஜ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ கல்யாணம் பண்ணும்போது செம்மையாக கல்யாணம் பண்ணுவாங்க, முத்து மாதிரியான நகையெல்லாம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி முத்துனால அலங்கரிப்பாங்க அப்படி கூட ஞாபகம் வைக்கலாம். முத்துங்கிறது இங்கே பசுமன் முத்துராமலிங்க தேவரை குறிக்கும். ஸோ கல்யாணம் பண்ணும்போது செம்மையாக கல்யாணம் பண்ணுவாங்க, முத்தால அலங்காரம் பண்ணுவாங்க. திருவிகா அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை தேசியம் காத்த செம்மல்னு சொல்லியிருப்பாரு. செம்மை ஷார்ட்கட்டில் படித்தாச்சு. அடுத்தது பாருங்க, நேதாஜி கூட தொடர்பு. ஸோ இவரை எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ நேதாஜி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். இவர் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீமிஸ்டாக தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயரில் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பற்றி நம்ம பார்த்தோம். அவர் என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு திலகரை ஃபாலோ பண்ணுவார், அடுத்து காந்தியடிகளை ஃபாலோ பண்ணி வந்திருப்பார். அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லேருந்து மாடரேட்டாகி வந்திருப்பார். ஆனால் இவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை மட்டுமே ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஆட்கள் தான் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள். ஸோ அப்போ நேதாஜி கூட சுமூகமான ஒரு நட்பு இவருக்கு இருந்துச்சு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நேதாஜி அவர்களுடைய சிறப்பு பெயரும் கொடுத்துருக்காங்க பாருங்க, வங்கச்சிங்கம். ஸோ வங்கச்சிங்கம்னா யாரு அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் கூட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். இவரை தன்னுடைய அரசியல் குருவாகவும் ஏற்றுக்கொண்டார். ரொம்பவே முக்கியம். அரசியல் குரு, பொலிட்டிக்கல் குரு. பொலிட்டிக்கல் குரு ஆஃப் முத்துராமலிங்க தேவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி. ஞாபகம் வச்சுக்கிறணும். நேதாஜி. தென் பாலகங்காதர திலகருக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பாலகங்காதர திலகர் வேற, நேதாஜி வேற. ஸோ நேதாஜி முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் குரு, பொலிட்டிக்கல் குரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நேதாஜிக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் இருக்கக்கூடிய நட்பு எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அழைத்ததுனால தான் 1939 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மதுரைக்கு வர்றாங்க. ஸோ நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவருடைய முயற்சியினால் ஏராளமான தமிழர்களும் இணைந்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த இதழ்கள் ரொம்ப முக்கியம். வார இதழ்கள், நாளிதழ்கள், யார் எது அமைச்சாங்கன்றதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏரியாவில் கவர் ஆகும். உங்களுக்கு தமிழ்லையும் கவர் ஆகும், ஜிஎஸ் போர்ஷன்லையும் கவர் ஆகும். ஸோ 1 படித்தா 2ன்ற கேட்டகரி இருக்கு இல்லையா? ஒரு கல்ல 2 வாங்க, அந்த ஏரியாஸில் இந்த திங்ஸ் எல்லாம் வரும். அப்போது நேதாஜிங்கிற வார இதழை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா
பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நேதாஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகைன் பொலிட்டிக்கல் குரு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1939 முத்துராமலிங்க தேவர் அழைப்பை ஏற்று மதுரைக்கு நேதாஜி வந்தார். இதே மாதிரி 6th ஸ்டாண்டர்டில் காந்தி அவர்கள் மதுரைக்கு வந்திருக்கிறத நம்ம படிச்சிருப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மதுரைக்கு வர்றாரு. நேதாஜியுடைய இந்திய தேசிய இராணுவத்தில் ஏராளமான தமிழர்கள் சேர்ந்து பங்காற்றினதுக்கு முக்கியமான காரணமே முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நடத்திய வார இதழ் நேதாஜி அப்படிங்கிற பெயரில் இருக்கும். தென் அடுத்தது பாருங்கள், இவருடைய பேச்சாற்றல் இது ரொம்ப முக்கியமானது. இவருக்கு ஆல்ரெடி வாய்க்கூட்டு சட்டம் வேறு போட்டிருக்காங்க. அப்போ இவர் எவ்வளோ பெரிய திறமையான ஆளுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக, இவர் முதல்ல சாயல்குடி அப்படிங்கிற ஊரில் தான் விவேகானந்தருடைய பெருமையை பற்றி பேசுகிறாரு. 3 மணி நேரம் பேசியிருக்காரு. அந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்களும் வந்திருப்பார். இந்த மாதிரி ஒரு பேச்சு இது வரைக்கும் நான் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யார் சொல்கிறா அப்படின்னா காமராஜர் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஏரியா முக்கியம். இதில் முக்கியமான ஏரியாவை ஹைலைட் பண்ணலாம். சாயல்குடி பாருங்க, முதல்ல ஒரு சொற்பொழிவாற்றிய இடம். யாரை பற்றி பேசுகிறாரு? விவேகானந்தரை பற்றி பேசுகிறாரு. அந்த கூட்டத்தில் யார் இருக்காருன்னா காமராசர் இருக்கார். இந்த 3 முக்கியம். ஸோ சாயல்குடி பேரை பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி விவேகானந்தருடைய சிகாகோ ஸ்பீச் வந்து கொஞ்சம் முக்கியமானதாக தான் இருக்கும். அதுதான் மிகப்பெரிய அளவில் கிரெடிட்டை தேடி கொடுத்த ஒரு விஷயம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முத்துராமலிங்கனாருடைய முதல் ஸ்பீச் வந்து விவேகானந்தரனுடைய பெருமையை பற்றியது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ரெண்டையுமே கார்லேட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தெரிந்து தெளிவும் பாருங்கள். அக்டோபர் 30ஆம் நாள் அவர் பிறந்தார். அதே அக்டோபர் 30ஆம் நாளில் தான் அவர் இறந்தார். ஸோ பிறந்த வருடம் இறந்த வருடம் வேறு, ஆனால் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒன்று தான். தேவர் ஜெயந்தி அப்படின்னு கூட செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்றத்தில் இவருடைய திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்லிமெண்ட்லேயும் இவருக்கு சிலை இருக்குது. 1995 இவருக்கு தபால் தலை வெளியிட்டாங்க. இது எல்லாமே முக்கியமான ஏரியா. 1995 தபால் தலை. இப்போ பார்த்தீங்கன்னா தபால் தலைங்கிறதும் 5 எழுத்து தான். இது முடிகிறதும் 5 எழுத்து தான். 1995 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தபால் தலை வெளியிடப்பட்ட வருடம் 1995. 30ஆம் நாள் அக்டோபர் 30ஆம் நாள் தேவர் ஜெயந்தி பார்த்து வச்சுக்கோங்க. தென் அடுத்தது பார்க்கலாம். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அறிஞர் அண்ணாவும் புகழ்ந்து சொல்லியிருப்பார். அவர் பேச ஆரம்பித்தாலே சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு திறம்பட பேசக்கூடியவர் இவர். அதே மாதிரி ராஜாஜி அவர்களும் இவரை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி விட்டல் பாய், வல்லபாய் பட்டேல் இந்த மேதைகளும் இவர் பேசிய பேச்சை கேட்டு பாராட்டியிருப்பாங்க. பலராலும் பாராட்டப்பெற்ற சிறப்புடையவர் முத்துராமலிங்கனார். அடுத்து இவருடைய தேர்தல் வெற்றிகள் பாருங்கள். 1937 நடந்த எலெக்ஷனில் ராமநாதபுர அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி எதிர்த்து போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருப்பார். அதே மாதிரி 1946 அவர் வெற்றி பெற்றிருப்பார். இவர் வெற்றி பெற்ற வருடங்கள் மட்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. 37, 46, 52, 57, 62. ஸோ இந்த வருடங்கள்லாம் அவர் தேர்தலில் ஜெயித்த வருடம். கிட்டத்தட்ட 5 முறை ஜெயிச்சிருப்பார். அடுத்தது பாருங்கள், சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல்கள் 2லையுமே ஜெயிச்சிருப்பார். இந்த மாதிரி பல சிறப்புகள் அவருக்கு இருக்குது. அடுத்து குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு ரொம்ப முக்கியமான ஒன்று. குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னா ஒரு குடும்பத்து மேலே ஒரு குற்றம் செலுத்துகிறாங்கன்னா அவங்க பரம்பரையில் வர்றவங்க எல்லாருக்குமே அந்த பேர் வந்து பொருந்தும். அதான் குற்றப்பரம்பரை சட்டம். இதை எதிர்த்து மாநாடு நடத்தினவங்களில் முக்கியமானவர் தான் முத்துராமலிங்கனார். ஸோ பாருங்கள், மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டமே. பிறப்பால் ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினவர் முத்துராமலிங்கனார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1934 1934ஆம் ஆண்டு மே மாதம் 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். குற்றப்பரம்பரை எதிர்ப்பு மாநாடு ரொம்ப முக்கியம். எங்கே நடத்தினாருன்றதை பாருங்கள், கமுதி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது முக்கியமானது, எக்ஸாம்லேயும் கேட்டிருக்க ஒரு விஷயம் இது. இப்போ குற்றப்பரம்பரைன்னு என்ன சொன்னோம்? எந்த தவறுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. முப்பாட்டன் தாத்தா பண்ண தப்புக்காக அடுத்து வரக்கூடியவங்களையும் நீங்கள் தான் அந்த குற்றம் சம்மந்தப்பட்டவங்கன்னு சொல்லி
சொல்லியிருப்பாங்க. இதான் குற்றப்பரம்பரை. அவங்க பரம்பரை மேலேயே ஃபுல்லாக குற்றம் செலுத்துறது. இதை எதிர்த்து கம்முன்னு இருக்காதீங்க, வாங்க போராடுவோம்னு சொல்லி சொன்னவர் முத்துராமலிங்கனார். அப்போ கம்முன்னு இருக்காதீங்கன்னா கமுதிங்கிற ஊரை உங்களுக்கு குறிக்கும். கமுதியில் தான் குற்றப்பரம்பரைக்கான மாநாடு நடத்தப்பட்டது மே மாதம். குற்றப்பரம்பரை சட்டத்தை ஏற்றுட்டு கம்முன்னு போகாதீங்க, எதிர்த்து குரல் கொடுங்க, மேனாவது கத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மே மாதத்தில் மீட்டிங் நடத்தியிருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலய நுழைவு போராட்டம். ஆலய நுழைவு போராட்டம் போது திரும்ப இங்கேயும் மீனாட்சி அம்மன் கோவில் வருது. ஸோ இதில் 1939ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். ஸோ எந்த டேட்டு எப்போன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 1939 1939 ஜூலை மாதம் மதுரை வைத்தியநாத ஐயர் இவர் தான் கோவில் நுழைவு போராட்டம், டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதை நடத்துறதுக்காக திட்டமிடுறாங்க. அதே மாதிரி தெரிஞ்ச தெரியும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. முத்துராமலிங்க தேவருடைய சிறப்பு பெயர்கள்: தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை. ஸோ இந்த சிறப்பு பெயர்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஹிந்து மதம் புத்த மதம் ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஹிந்து மதம் புத்த மதம் இவங்க 2 பேருக்கும் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா செம்மையா கேசரி கொடுத்து சண்டை போடாமல் பாஸ் மாதிரி இருந்து பார்த்துக்கிறவாரு நம்ம முத்துராமலிங்கனார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா. ஆனால் ஹிந்து மதம் புத்த மதத்துக்கு கடையில் பெருசாக வந்தது கிடையாது. ஷார்ட்கட்டுக்காக நம்ம ஞாபகம் வைக்கிறோம். என்ன அப்படின்னா ஹிந்து மதம் புத்த மதம் இந்த இவங்க 2 பேருக்குமே செம்மையாக கேசரி கொடுத்து சண்டை வராமல் பாஸ் மாதிரி இருந்து பார்த்துக்கிறவாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஷார்ட்கட். ஸோ முத்துராமலிங்க தேவருடைய சிறப்பு பெயர்களை மெமரி பண்ணாமையே ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் தோழர், ஜமீன் விவசாயிகள் சங்கம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஜமீன்தாரியெலாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளுக்குடைய துயர் துடைக்க பாடுபட்டிருப்பார். அது மாதிரி உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவருக்கு சொந்தமான 31 சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஜமீன்தாருங்கிற வார்த்தை, சிற்றூர், குத்தகை இது எல்லாமே நிலம் சார்ந்த வார்த்தை. ஞாபகம் வச்சுக்கோங்க. 31 ஊர் இவருக்கு சொந்தமாக இருக்கணும்னா இவர் மிகப்பெரிய ஒரு ஜமீனாக இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஜமீன் பெரிய அளவில் லேண்ட்லாம் இருக்கும் அவருக்கு. ஆனால் அந்த லேண்டை அவர் கை பக்கத்துக்கு வச்சுக்கிறாம, அவர் குடும்பத்துக்காக வச்சுக்கிறாம என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏழைகளுக்கு, அதை உழுதுட்டு இருக்க ஏழைகளுக்கு அதை பங்கிட்டு கொடுத்துருப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை உருவாக்கியவர் முத்துராமலிங்க தேவனார். இது எதற்காக அப்படின்னு சொன்னால் விவசாயிகளோட விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கரெக்டான விலையில் இருந்தால் தான் விவசாயிகளுக்கு நஷ்டம் வராமல் அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்க முடியும். அதற்காக உருவாக்குனது தான் கோஆப்ரேட்டிவ்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. இந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் கொண்டு வந்தவர் முத்துராமலிங்கனார். அடுத்தது பாருங்க, தொழிலாளர் தலைவர் 1938. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைக்கணும். கோயில் நுழைவு போராட்டம் 39 வந்திருக்கும், 38 தொழிலாளர் தலைவர். ஸோ அடுத்தடுத்த வருடங்கள் வருது இல்லையா. ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 38 மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களோட தலைவராக தான் இவர் இருந்திருக்காரு. 38 23 தொழிலாளர் சங்கங்களுடைய தலைவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்த ஒரு 100 ஆலையில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு தான் போராட்டம் நடத்தியிருப்பாரு. ஸோ இவர் யார் கூட நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தன் பேரை பார்த்து வச்சுக்கோங்க. மதுரையில். ஸோ முத்துராமலிங்க தேவனார், ஜீவானந்தன். மதுரை தொழிலாளர்களுக்கே ஜீவனை கொடுத்துருப்பாரு முத்துராமலிங்கனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, சிறைவாசம் பாருங்க. அலிப்பூர் சிறை, அமராவதி சிறை, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டவர் இவர். இதை நீங்கள் மெமரி பண்ண தேவையில்லை, சும்மா பார்த்துக்கோங்க. ஸோ 2ஆம் உலகப் போர் டைமில் தான் மட்டும் தான் இருந்திருப்பாரு, ஜெயிலில் இருந்திருப்பாருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமோ ஞாபகம் வந்துடும், தான் மட்டும் இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து பாருங்க, தன் வாழ்நாளில் 1/5 பங்கினை சிறையில் கழித்தவர். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக இவருடைய மொத்த வாழ்நாளை 20,000 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் 4,000 நாட்கள் ஜெயிலில் தான் இருந்திருப்பாரு. அதனால தான் 1/5 பங்கு நாட்களை ஜெயிலில் சிறைச்சாலையில் கழிச்சவர் முத்துராமலிங்கனார்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1936 1955 ஆகிய ஆண்டுகளில் 2 முறை பர்மாவுக்கு போயிருப்பார். ஸோ பர்மாவில் ஒரு விசித்திரமான ஒரு பழக்கம் இருக்கும்.
அங்கே இருந்த புத்த பிட்சுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உயர்ந்தவங்களுக்கு பெண்கள் தங்களுடைய கூந்தலை நடபாதையை விரித்து அதில் நடக்க வச்சு வரவேற்பு கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரெட் கார்பெட் போடுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக பெண்களுடைய கூந்தலை மிதிக்க வைப்பாங்க. இது பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு முத்துராமலிங்கனார். இந்த இன்சிடென்ட் நடந்தது பர்மாவில். அதே மாதிரி அடுத்து பாருங்க, நாடு போற்றும் நன்மகன் அப்படிங்கிறதுல ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. முத்துராமலிங்கனார் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலேயே தன்னுடைய இளமை பருவத்தை முழுவதுமாக இந்திய சுதந்திர போராட்டத்திற்காகவே அர்ப்பணித்தவர் தான் இவர். அது மட்டும் இல்லை, எந்த சொத்துக்களுமே அவர் வந்து வச்சுக்கல, எல்லாத்தையுமே ஏழைகளுக்கு கொடுத்துட்டு போயிருப்பாரு. ரொம்பவே போற்ற தகுந்த ஒரு மனிதர் அவர். அதே மாதிரி இவருக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த ஏரியாவை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும், எக்ஸாமில் முக்கியமான ஏரியா பாருங்க. விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலனாக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, மொத்தத்தில் இந்திய தாயோட ஒரு நல்ல மகனாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முத்துராமலிங்க தேவர். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இது ஃபுல்லாக இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறத ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. பொறுத்துக மாதிரியான கேள்விகளில் கேட்கலாம். இப்போ சைமல்டேனியஸாக உங்கள் கையில் புக்கு இருக்கணும். ஸோ புக்கு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நோட்லையாவது இதை எழுதி வச்சுக்கோங்க. விவேகானந்தருடைய தூதர் பாருங்கள், விவேகானந்தர் தூதர், நேதாஜியுடைய தளபதி, சத்தியசீலர், முருக பக்தர், ஆன்மீக புத்திரர், தமிழ் பாடும் சித்தர். ஸோ சித்தர் அப்படின்னாலும் சரி, முடிசூடா மன்னர்னாலும் சரி, நேர்மையானவர்னாலும் சரி, எல்லாமே முத்துராமலிங்கனாரை தான் குறிக்கும். இதோட முத்துராமலிங்கனார் பற்றினது முடிஞ்சிருச்சு. பட் லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் த செஷனில் ஒன்று இவர் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் இவ்வுலகை விட்டு நீங்கினார். ஆனால் மக்கள் மனதிலிருந்து அவர் நீங்கவில்லை அப்படிங்கிறதா இங்கே இருக்குது. ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இவருடைய பர்த் இயர் டிஃப்ரெண்ட்டு, ஆனால் இறந்ததும் இவரோட பிறந்த இறந்த வருடம் மாறுபடும். ஆனால் இவர் பிறந்த இறந்த நாள் ஒன்று தான், அக்டோபர் 30, தேவர் ஜெயந்தி. இதன் மதிப்பீடு பாருங்க. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. யாரோட சாயல்ல இருப்பாரு? விவேகானந்தருடைய சாயல்ல இருப்பாரு. விவேகானந்தரை பத்தி பேசியிருப்பாரு. அங்கே காமராஜர் வந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக்கா. இப்போ ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. மதுரையில் முத்துராமலிங்கனார் கூட மில் ஸ்ட்ரைக்கில் இருந்தவர் யார்? அந்த மில் தொழிலாளர்கள் இருந்தாங்களே, அவங்களுடைய நலனுக்காக பாடுபட்டவர் யார்? ஞாபகம் வருதான்னு பாருங்க. தென் அதே மாதிரி நமக்கு சொந்தமான 31 சிற்றூர்களை உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற கான்செப்டில் பிரித்து கொடுத்துருப்பாரு. அந்த டைம் இவர் நிறுவன சங்கத்தின் பெயர் என்ன? இது ஒரு கொஷின். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பேர் வச்சவர் யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியுதா அப்படின்னு பாருங்க. வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க இல்லையா? ஸோ அதில் தென்னாட்டில் நம்மளுடைய முத்துராமலிங்க தேவருக்கு போட்டாங்க. இதே மாதிரி வடநாட்டில் வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கு போடப்பட்டது? இந்த கேள்விகளை கொஞ்சம் ஞாபகம் வருதா அப்படின்றத பாருங்க.